ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கறியை போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாயினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயும் நைஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஆச்சி பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கறியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே அதில் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த மசாலா அப்போ தான் உதிரியாக வரும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் தனித்தனியாக பிரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் எடுத்து 4 பக்கமும் அந்த ஓரமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூ மாதிரி கட் பண்ணணும் ப்ரெட். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸை ஒவ்வொன்றா அப்பள கொலையில் வச்சு நல்லா அமுக்கி அப்பளம் போடுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் தட்டி வச்ச ப்ரெட்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சாஃப்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வச்சு 4 கார்னரையும் ஒன்று சேர்த்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது கஷ்டமாக இருந்தால் தண்ணியை தொட்டு நினச்சே உருட்டினீங்கன்னா ஈஸியாக உருட்டலாம். இப்போ நான் செய்கிற மாதிரியே பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி உருட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்டஃபிங் வெளியில் வர பார்க்கும். இப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் பால் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் முக்கி ப்ரெட் ஸ்க்ரம்ஸில் நல்லா உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் பொரிச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வேக வச்சது தான். மேலே இருக்கிற ப்ரெட்டு தூள் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம முட்டையில் கையை வச்சுட்டு திரும்ப ப்ரெட்டு தூளை கை வைக்கும்போது இப்படி தான் எல்லா ப்ரெட்டும் கையில் ஒட்டிக்கும் ப்ரெட்டு தூளெல்லாம். அதனால் ஒரு கையால் முட்டையில் முக்கி எடுத்துட்டு மற்ற கையால் ப்ரெட்டு க்ரம்ஸில் உருட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கையில் ஒட்டி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம். ஈவினிங்கில் டீ போடுற நேரத்தில் இப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.